heartbeat, the laxes. என்னென்னு சொன்னால் நாங்கள் மடுவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இரவு பொழுதில் வந்து இங்கே இருக்க சந்தை, இங்கே உள்ள கடைகளை வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களுக்குரிய சாமானம் வேண்டி அப்படியே எல்லா கடையும் விசிட் பண்ணிட்டு வர போனோம். நாங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய பழங்களாக இருக்கலாம், மற்றது சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள், மரக்கறி கடைகள், பழக்கடைகள் நிறைய இருக்குது. அதான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியில் வந்து இணைந்திருங்க. அப்படியே வீடியோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வழங்கி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். மக்களே, இப்போ நாங்கள் நண்பர் இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். அவர் விதவிதமாக பண்ணெல்லாம் வடிவமைச்சு தரார், கூப்பிட்டார் வந்து சாப்பிட்டு போங்கண்டு. அப்போ சரி, அப்படியே இந்த பண்ணை சாப்பிட்டு அப்படியே மற்ற இடங்கள், மற்ற கடைகள் எல்லாம் போய் பார்ப்போன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டேஸ்டான பண்ணை நாங்கள் உங்களுக்கு காட்டி சாப்பிட்றோம். வேறு லெவலில் செய்திருக்கிற நண்பர், அவரோட கடையையும் பாருங்கோ. நண்பர்களே, வாயில் கூட வச்சு கடிக்க இல்லாத அளவு பெருசாக இருக்குது பன். உள்ளுக்குள்ளே முட்டையெல்லாம் பொறிச்சு வச்சுருக்குறாங்க. வேறு லெவல். இதுதான் நண்பருடைய கடை. வடிவாக பாருங்க, என்னென்ன விலையில் இங்கே பன் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை விட வேறு வேறு ஐட்டங்களும் இங்கே விற்கிறாங்க. நாங்கள் அதுகளெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கையில் இப்போதைக்கு பண்ணை மட்டும் சாப்பிட்ருக்குறோம். இதே வயிறு ஃபுல் ஆகிட்டுது. இதுதான் நண்பருடைய கடை. வடிவா பாருங்கோ. சரியாக இப்போ நேரம் ஒரு 12 மணியையும் தாண்டி போய் கொண்டிருக்குது. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இங்கே இருக்கிற இடங்களை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நடு சாமம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, சும்மா என்ன வெளிச்சமாக இருக்குது. அண்ணன் ஒரு ஆள் இருந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுவோன்னுக்கிறார். ஆனால் என்ன சாப்பிட்றார்? பன் சாப்பிடுவோன்னுக்கிறார். பக்கத்தில் நெஸ்காஃபி கடை இருக்குது. அங்கேயும் நாங்கள் நெஸ்காஃபி வேண்டி குடிக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் வேணி குடிச்சு நிற்கிறாங்க. வேறு லெவலில் தான் இருக்குது. மடுமாதா கோயில் திருவிழாண்டு சொன்னாலே அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அதுலேயும் நீங்கள் மடு சந்தையை வந்து இரவு நேர காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு லெவல், சொல்லவே முடியாது. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நாங்கள் சந்தைக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கண்டு போய் பார்ப்போம். ஆஹா நண்பர்களே, இதுக்கு என்ன பேரென்று தெரியாது. தேன்குழல் மாதிரி இருக்குது. அதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக காட்டுறாங்க. அப்படி லைஃப்பில் பார்க்கக்கூடிய இருக்குது. உண்மையாக விசித்திரமாக இருக்குது. இது நாங்கள் அந்த சொப்பில் தான் வேண்டி சாப்பிடுவோம். இன்றைக்கு தான் முதல்ல எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நேரடியாக வந்து நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே ஒரு வித்தியாசமாக அதை செய்கிறாங்க. பாருங்கள், எண்ணெயில் அதை பொரிச்செடுத்து அப்படியே சீனி பானி காய்ச்சி அதில் போட்டு எடுத்து அதை செய்கிறாங்க. ஆனால் இதுண்ட டேஸ்ட்ன்றது சிறுவர்களுக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்குது. அப்படியே இங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய
தென்னை மரத்தில் பனை மரங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே நிறைய நிறைய இங்கே வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டு போகிற நேரம் இங்கே பாருங்க, தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள்னு சொல்லி இன மத பேதம் பண்ணி சந்தோஷமாக எல்லாருமே ஒரு இடத்துல கடை போட்டு அப்படி பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இந்த காணொலியில் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை அனைவருமே இந்த காட்சியை கண்டு கழிப்பது மட்டுமல்லாமல் நேரடியாக வந்து அந்த உணவுப் பொருட்களையும் வேண்ட அந்த காட்சியை இதில் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட பாருங்க ஆவாரம் பூவை காய வச்சு அதை பைக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் சுகர் இருந்தால் இதில் டீ ஒன்று போட்டு குடிச்சாங்கன்னு சொன்னால் அது அப்படியே குறைஞ்சிரும். ஓ, தொதல் இருக்குது, அப்படியே பானிபூரி, கச்சா நல்வான்னு சொல்லி விதமாக இருக்குது. பார்க்க அப்படியே வாய் ஊறுது. அப்படியே எல்லாத்தையும் வேண்டி சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே நண்பர் பனை மரங்களில் செய்த அழகு சாதன பொருட்களை கூட வச்சு விற்று கொண்டிருக்கிறார். மிக அழகாக தயாரிக்கப்பட்டிருக்குது. பாருங்க எவ்வளவு தத்துருவமாகவும் அழகாகவும் இதை தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த பொருட்களை கூட இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. தின்பண்டங்கள் மட்டுமல்லாது அழகு சாதன பொருட்கள், அதாவது பனை மரத்தில் செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்களை கூட இங்கே காணக்கூடியதாக இருக்குது. நண்பர்களே, வாங்க அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி. இதில் இருக்கிற அந்த தொதலை பார்த்தீங்கன்னா அது பாருங்க என்னென்ன கலர்களில் இருக்குன்னு சொல்லி, ப்ரௌன் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்படியே கச்சான் மற்றும் கஜ்ஜி விதைகளை மேலால் தூவி அதை பார்க்க ஆசையாக இருக்குது. அப்படியே போய் சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அது சுவையை ஊட்டக்கூடிய வகையில் அதை தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படியே போய் பார்ப்போம் வேறு என்ன தின்பண்டங்கள் அங்கால இருக்காங்க. நாங்கள் வந்து நாங்கள் இப்போ மடுவுக்கு வந்த இடத்துல லன்ச் அந்த வேண்டுகோளை கிடங்க நாங்கள் போகிறது மாடு சந்தையை பாரிட வந்துக்கிறோம். அதோட நண்பர்களே, நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான், அன்னாசி, மாம்பழம், திராட்சை என்று சொல்லி விதவிதமான பழங்கள் இங்கால இருக்குது. அந்த காட்சியை பாருங்க. 1 கிலோ மங்குஸ்தான் பழம் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேறு லெவல். இங்கே பாருங்கள் டிராகன் பழம் கூட இதில் இருக்குது, பப்பாயா இருக்குது, அதை விட கொய்யாப்பழம் இருக்குது. இப்படி நிறைய பழங்கள் இங்கே பாருங்கள். இந்த டிராகன் பழம் ஒன்றுண்ட விலை 1600 ரூபாய். என்ன விலையப்பா! ஒரு டிராகன் பழத்தின் விலையே இந்த விலையா? பாருங்க எப்படி விதவிதமான கண்களை கவரும் வகையில் மிக அழகாக இந்த பழங்களை அடுக்கி வியாபாரம் செய்கின்றார்கள் என்று பாருங்க. இங்கே ரம்புட்டான் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து வேண்டி சாப்பிட்றாங்க, வேண்டுறாங்க. வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன பழங்கள் மற்றும் உணவு ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தாகத்தோடு இருந்தால் இந்த ஓட்டமலன் பழத்தை மற்றும் இந்த வெள்ளரிக்காய் பழங்களை வேண்டி சாப்பிடலாம். அந்த பழம் கூட இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இங்கால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சர்வத் கடைகள் எல்லாம் இருக்குது. நம்மட களைப்பை போக்கணும்னு சொன்னால் நல்ல குலான சர்பத் கூட இங்கே குடிக்கலாம். இலங்கை நாட்டினுடைய வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பனை மரத்தில் இருந்து தயாரிக்கிற உணவுப் பொருட்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. அந்த உணவுப் பொருட்கள் தான் இதில் காட்டுற இந்த வீடியோவில். இதில் இப்பொழுது மடுக்கைக்கு பாய் வண்டி கொண்டு விட்டார். மடு தேவாலயத்துக்கு வந்த இடத்துல தனது இரவு தூக்கத்திற்காக பாய் வண்டி கொண்டு காட்சி. ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மடுவுக்கு போயிருப்பீங்க, ஆனால் இப்படியான இடங்களை சந்தைகளை உங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த வீடியோவுடாக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நன்றி நேர்களே. நாங்கள் ஒரு பாய் வண்டிக்கு போய் கொண்டு இருக்கிறோம் படுக்கிறதுக்காக வண்டி. சரியா? அதுவரை உங்களோட நாங்கள் விடைபெற்று அடுத்த காணொலியில் நாங்கள் பெருநாளுக்கு நாளைக்கு சந்திக்கிறோம். பாய். நன்றி, வணக்கம். நட்சத்திரமே நோயா